உசிலம்பட்டி அருகே வெள்ளரிக்காய் விலை போகாததால் செடியிலே மாடுகளுக்கு இரையாகும் அவலம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பொட்டுலுப்பட்டி, ஆரியாப்பட்டி, உச்சப்பட்டி ஆகிய கிராம பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வெள்ளரிக்காய் விவசாயம் செய்துள்ளனர். இவை நன்கு விளைச்சலை கண்டுள்ள நிலையில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு வரை வியாபாரிகள் வெள்ளரி விவசாயம் செய்துள்ள தோட்டத்திலே வந்து 50 கிலோ அடங்கிய வெள்ளரி மூட்டையை ரூபாய் 3000 முதல் ரூபாய் 4000 வரை விலை கொடுத்து வாங்கி சென்றுள்ளனர். ஆனால் தற்போது உசிலம்பட்டி பகுதியில் கடந்த 3 தினங்களாக மாலை வேளையில் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளரியை வாங்க வியாபாரிகள் வருவதில்லை. வெள்ளரி விவசாயிகள் வெள்ளரியை பறித்து சாலையின் ஓரத்தில் விற்றாலும் வாங்க ஆளில்லை. இதனால் விவசாயிகள் வெள்ளரியை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிட்டு மாடுகளுக்கு இரையாக்கி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு வெள்ளரி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். நான் உசிலம்பட்டி வட்டம், மதுரை மாவட்டம் பொட்டுலுப்பட்டி கிராமத்தில் வெள்ளரி வியாபாரம் பண்ணிக்கிருக்கேன். விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் பண்ணதில் மழை தொடர்ந்து 3 நாள் பெஞ்ச காரணத்தினால இன்றைக்கி வெள்ளரி பழம் எடுக்க யாரும் கடை வியாபாரிகள் வரல. அதனால் மாடுகள் வாயிலா ஜீவனுக்காண்டி சாப்பிட்டோம்னு உள்ள மாடை கட்டி வச்சு விவசாயத்தை பண்ணி பார்த்துக்கிருக்கேன். இது தமிழ்நாடு